ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோவை விட்டு தூரமாக போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனை நம்ப வச்சுட்டு அவள் கடைசியில் வீட்டுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவளை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பையன் ஒரு பேப்பரை கொடுத்து சைன் போட சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்ன பேப்பர்னு பார்த்தா டைவர்ஸ் பேப்பர் இல்லை, அது திருமணத்தை ரத்து செய்வதற்கான பேப்பர். அதாவது நம்ம ஓம்காருக்கும் மயிராக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து செய்வதற்கான பேப்பர். அதில் கையெழுத்து போட சொல்லிக்கிட்டே இருக்கான். இவ ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்டால், இங்கே பாரு மயிரா, இப்போ நீ இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கல, இது கொஞ்ச நாளைக்கு தான். நிரந்தரமாக நீ இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது, எப்படி உன்னை தேடி வந்துடுவான். அப்படி ஒரு வேளை உன்னை தேடி வரும்போது அவனுக்கும் உனக்கு இருக்கிற உறவு இருந்தால் தானே அவன் உரிமை கொண்டாடுவான். அதனால் உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு நினப்பா. ஆனால் அந்த உறவையே இல்லாமல் பண்ணிட்டா அவனால் என்ன பண்ண முடியும்? ஒன்று அவன் நெருங்கவே முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பரில் சைனை போட சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினிக்கு அந்த பேப்பரில் சைன் போடுறதுக்கு துளிய விருப்பம் இல்லை. இருந்தாலும் இவன் வேற ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை தவிர வேற வழியும் இல்லை, நம்ம இதில் சைனை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அழுதுகிட்டே சைனை போட போகிறா. அப்போ பார்த்தா யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. உடனே அந்த பதட்டத்தில் பேனாவை தூக்கி எங்கேயோ தூக்கி போட்டுறா போல. அப்போ கூட இந்த பையன் பேனாவை தேடிக்கிட்டு தான் உட்காந்துருக்கான். யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த பேப்பரை பிடி, நான் அப்புறமா சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடி வெளியே பார்க்குறா. பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்காங்க. எதுக்காகனா சர்தார்ஜியான ஓம்கார் மிஸ்ஸிங் ஆகிட்டாப்ல, அவரை காணோம், அதுக்கு காரணம் நீங்களாக கூட இருக்கலாம், அதனால தான் உங்களை விசாரிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஆனால் டாக்டர் பையன் மட்டும் நம்ப மாட்டேங்கிறான். இல்லை, இது ஏதாவது அந்த ஓம்காரோட ட்ராப்பாக இருக்கணும், மயிராவை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் ஏதோ இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான், இதை நம்பாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோவோட அப்பா கையெடுத்து கும்பிட்டு, என் பையனை நிஜமாவே காண சம்பந்தி, உங்களுக்கு அவனை பற்றின விவரம் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்த பார்த்தோன்னே அப்பாவும் நம்பத்தான் செய்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவரும் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ இவன் சொல்கிறான், இதை நம்பாதீங்க, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவர் சொல்கிறாரு, இல்லை, அவன் வேணா மயிராவை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ராமா பண்ணியிருக்கலாம், ஆனால் சங்கர் அப்படி பொய் சொல்கிற ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பையனுக்கு எதிராக நின்னவர் தான் அவர். அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக பொய் சொல்லணும்? கண்டிப்பாக இது உண்மையாக தான் இருக்கணும். நிஜமாலே அந்த ஓம்கார் தொலைஞ்சு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தேடுறதுக்காக கிளம்பி போயிட்டா. ஒவ்வொரு கோயிலாக போய் தேடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஒருத்தர்கிட்ட ஃபோட்டோவை காமிச்சு விசாரிக்கும் போது, இவரை நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த கோயிலில் பார்த்தேன், ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தார், ஏதோ காடு அப்புறம் ஃபேக்ட்ரியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, மேபி அந்த சைடு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கு அடுத்த சந்தேகம் அந்த ஐஸ்வர்யா மேலே தான் வருது. ஏன்னா பொண்ணுன்னு அவன் சொல்லிட்டு போனான் இல்லையா, அப்படின்னா ஓம்காரை கொல்றதுக்கு அவள் திரும்பவும் ஏதாவது திட்டம் போட்டிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே அந்த பக்கமாக போயிட்டுருக்கா. வீட்டில் இந்த பையன் அந்த பேப்பரை ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி சைனை போட்டு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் நம்ம ஹீரோயினி எந்த சைனையுமே போடலை. உடனே இவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இதில் சைனை போடாமல் அவள் எங்கே தான் போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோயின்கிட்டேருந்து வாய்ஸ் மெசேஜ் வருது, இந்த மாதிரி நான் ஓம்காரை தேடி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. உடனே அங்கே அப்பா மொத்த ஃபேமிலியும் வந்துடுறாங்க. அவங்கள்ட்டேருந்து அந்த பேப்பரை அவன் மறைச்சி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சுப்பா, மயிரா எங்கே போனா அப்படின்னு கேட்டால், திரும்பவும் அந்த ஓம்காரோட ட்ராப்பில் அவள் போய் மாட்டிக்கிட்டா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினி ஒரு டாக்ஸியை பிடிச்சி தேடி வந்துட்டே இருப்பா போல். அப்போ பார்த்தா அந்த பக்கமாக ஒரு காடு இருக்கிறது தெரியுது. ஆல்ரெடி இதே காட்டுக்குள்ளே தான் அந்த ஐஸ்வர்யா நம்ம ஓம்காரை குழி தோண்டி புதைக்க பார்த்துருப்பா. இது அதே காடாச்சே, ஒருவேளை இங்கே ஓம்காரை அவள் கூட்டிகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஓடி பார்க்குறா. அங்கே யாரையுமே காணோம். ஆனால் ஏற்கனவே புதைச்சி வச்ச மாதிரி இப்போவும் அந்த இடத்துல யாரையோ புதைச்சி வச்ச மாதிரி மண்ணு மேடாக இருக்குது. உடனே இதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிடுறா. ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அந்த மண்ணை தோண்டிக்கிட்டே இருக்கா. அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் ஓம்கார், நான் அவங்களை நான் நிச்சயம் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையாலே அந்த மண்ணை தோண்டுன்னு தோண்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மண்ணை தோண்டி பார்க்கும்போது அங்கே அந்த போஸ்டர் தான் இருக்குது. நம்ம மயிரா ஓம்காரோட போஸ்டரு, அவன் பெருசாக மாட்டி தொங்க விட்டுருந்தான் இல்லையா, அந்த போஸ்டர் தான் புதைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமும் இவ விடாமல் தோண்டிக்கிட்டே இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். நீ என் மேலே இவ்வளோ காதல் வச்சுருந்தோம், அந்த காதலை எதுக்காக மயிரா என்கிட்ட மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நின்றுட்டுருக்கான். அவளுக்காக பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன ஓம்கார் அப்படின்னா இது எல்லாமே ட்ராமாவா, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒன்றை வெளியே கொண்டு வரதுக்கு வேறு வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோ கோயிலில் நிற்கும் போது யாரோ கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கும். டக்குன்னு அவனும் திரும்பி பார்த்துருப்பான். அது வேற யாரும் இல்லை, அவனோட அப்பா தான்.
அவர்கிட்ட மயூரா தொலைஞ்ச விஷயத்த பற்றிலாம் அவன் சொல்லியிருப்பான் போல. அதுக்கு அவரும் சொல்லியிருப்பாரு, மயூரா உன்னை உண்மையாக காதலிக்கிறாப்பா, அதனால உன்னை பிரிஞ்சு அவளால் இருக்கவே முடியாது, அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணு, அப்போ அவள் கண்டிப்பாக உன்னை தேடி வருவா அப்படிங்கிற மாதிரி அவர் தான் ஐடியாவே கொடுத்துருப்பார் போல. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் டாடி, நான் என்ன பண்ணணுங்கிறது இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத யோசிச்சு தான் அதுக்கப்புறமா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான் போல. ஸோ இந்த உண்மை தெரிஞ்சோடனே இவளுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நீங்கள் திருந்தவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போக பார்க்குறா. டக்குன்னு இவனை போய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்கான், பாரு மயூரா, என் கண்ணில் உன் மேலே நான் வச்சிருக்க உண்மையான காதல் உனக்கு தெரியலையா? பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே அவளும் டக்குன்னு எழுந்துருச்சு, இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போக பார்க்குறா. இல்லை நீ மறைக்கிற, எனக்கு தெரியும் மயூரா உனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு, ஆனாலும் நீ ஏன் ஒன்று நீயே ஏமாத்திட்டு இருக்க, நல்லா யோசிப்பாரு, நம்ம எப்படிலாம் இருந்தோன்னு உனக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவளும் அவனோட கையை உதறி விட்டுவிட்டு, ஆமாம் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, எதையும் நான் மறக்கலை, நீங்கள் என்னை எப்படி என்னை முட்டாளாக்கி கல்யாணம் பண்ணீங்க அப்படிங்கிறதும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்புறம் என்னோட குடும்பத்தை எப்படி டார்ச்சர் பண்ணீங்க அப்படிங்கிறதும் எனக்கு ஞாபகம் இருக்குது, என் கண்ணு முன்னாடியே என்னோட ஃப்ரெண்டு உங்கள் தம்பியை கொலை பண்ணீங்களே அதுவும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அப்புறம் என்னோட டாக்டர் ஆகணுங்கிற கனவை சிதைச்சு என்னை கூண்டுக்குள்ளே அடைச்சிங்களே அதுவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னோட முகத்தில் இருக்க இந்த மார்க்கு இதை போட்டதும் நீங்கள் தானே, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழுக்க அவன் பண்ண கொடுமைகளை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவகிட்ட போய் சொல்லி புரிய வைக்க பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், நான் உனக்கு பண்ண கொடுமை எல்லாமே உண்மை தான், அது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இப்போ நான் பழைய ஓம்கார் இல்லை, அந்த திமிரு பிடிச்ச ரொம்ப சீப்பான மோசமான அந்த ஓம்கார் செத்து போயிட்டான், இப்போ நான் நிற்கிறது உன்னோட ஓம்கார், உன்னோட காதல் தான் என்னை இந்த அளவுக்கு மாற்றிருக்கு மயூரா, நான் உண்மையிலே மாறிட்டேன், ப்ளீஸ் என்ன நம்பு, நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இல்லை இது காதலே கிடையாது, இது ஒரு பிடிவாதம், அதைத்தான் நீங்கள் காதலுங்கிற பேரில் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க, இன்ஃபேக்ட் உங்களுக்கு காதலுங்கிற பேருக்கு அர்த்தம் கூட என்னன்னு தெரியாது, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி என்ன காதலிக்க முடியும், முழுக்க இது உங்களோட பிடிவாதம் மட்டும்தானே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போக பார்க்குறா. ஆனால் இவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு மயூரா, நான் திருந்திட்டேன், ப்ளீஸ் என்ன நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவள் இல்லை முடியவே முடியாது, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்றைக்குமே வரமாட்டேன், நீங்களும் என்கிட்ட நெருங்க முடியாது, ஏன்னா இன்னையோட உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உறவுமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. இவனோ மனசுடைஞ்சு போய் உட்காந்து அழுதுட்ருக்கான். நேராக ஒரு இடத்துல போய் நின்றுட்டுருக்கான். அந்த டாக்டர் தான் வர சொல்லியிருப்பா போல். என்ன எதுக்காக மயூரா இந்த இடத்துக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்டால், நீ சொன்னது எல்லாமே சரிதான் நீல், அந்த ஓம்கார் திருந்தவே இல்லை, அவரோட பிடிவாதத்தை காதல்னு நினச்சி என்ன அவரோட கூண்டுக்குள்ளே திரும்பவும் அடைக்க பார்க்குறாரு, நான் அந்த கூண்டுக்குள்ளே திரும்பவும் போக விரும்பலை, உங்ககிட்ட அந்த பேப்பர் இருக்குல்ல, திருமணம் ரத்து செய்வதற்கான பேப்பர், அதை நீ வச்சிருக்கல கொடு, அதில் நான் இப்போவே சைனை போடணும், ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் அதை முறிச்சிக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அவனும் சிரிச்சு எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் யோசிக்காம அதுல சைனை போட்டு கொடுத்துட்றா. இந்த மாதிரி இதை கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை இவன் எடுத்துட்டு போயிட்டு யாருக்கிட்டே காமிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி மயூரா ஓம்காருக்கு நடந்த கல்யாணத்தை இன்னைக்கு நான் ரத்து செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு நடுவில் எந்த ஒரு உறவுமே கிடையாது, அவங்க பிரிஞ்சிட்டாங்க, நான் பிரிச்சிட்டேன், இது எல்லாமே உனக்காக தானே நான் பண்ணேன், உன்னோட வாழ்க்கையை அந்த ஓம்கார் அழிச்சான், அதனால தான் இன்னைக்கு அவனோட வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன், மை குந்தன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த பையன் வேற யாரும் இல்லை, அந்த அக்கா கரையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் நம்ம மயூராவை ஓம்கார்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ போராடி இருப்பான், ஆனால் கடைசியாக அவனை பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சி வச்சிருப்பான் அந்த ஓம்கார். ஸோ அதுக்கு பழி வாங்குற விதமாக தான் இந்த பையன் இவ்வளோதும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனோட கூட பிறந்த தம்பி போல் அமைனடானா பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அப்படின்னா நிஜமாவே மென்டல் ஆயிட்டானா என்ன அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோயினே வீட்டுக்கு வந்துட்டா அவளை பிடிச்சி வச்சுட்டு எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க, எங்கம்மா போனேன், உன்னை எங்கெல்லாம் தேடுறது, யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் அப்படி எங்கே தான் போனேன் அப்படின்னு கேட்டால், அந்த ஓம்கார் தொலைஞ்சு போயிட்டார்ல அவரை தேடுறதுக்காக தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், அவன் செத்தான்னா உயிரோட இருந்தான்னா உனக்கு என்ன அதை பற்றி கவலை அப்படின்னு கேட்டால், கவலைப்பட்டு தானப்பா ஆகணும், ஏன்னா அவர் தானே என்னோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டு உடச்சிட்றா. ஸோ இதை கேட்டு மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் இல்லை, அவன் திரும்ப உன்னை ஏதோ முட்டாளாகிறதுக்காக ஏதோ பொய் சொல்லி உன்னை நம்ப வச்சுட்ருக்கான், அதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு சொன்னால், அப்பா எனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஓம்காரை தெரியாத மாதிரி நடித்தது எல்லாமே ஒரு ட்ராமா தான், ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஓம்காருக்கும் எனக்கும் இருந்த எல்லா உறவையுமே நான் முறிச்சிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நான் திருமண ரத்து பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டேன், இனிமேல் அதை கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கு இருந்த எல்லா உறவுமே நிரந்தரமாக முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா.
இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ டாக்டர் நீலை வந்து பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். ரொம்ப அமைதியாக காமா அவன்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் தனிப்பட்ட விரோதம்னு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் போது எதுக்காக நீ இப்படிலாம் மயூரா கிட்ட ஒன்றுக்கு ரெண்டா என்னை பற்றி போட்டு கொடுத்து அவளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை வந்து நீ முறிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க? என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு உன்னால் கனவுல கூட யோசிச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. பைதவே, நீ மயூரா விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஒரு தடவை எனக்கும் மயூராக்கும் கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவள் உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போயிடுவா, அவள் எனக்கு மட்டும் தான் சொந்தமாக இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இதை கேட்டு டென்ஷன் ஆகுது. அண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ இந்த பையன் நம்ம மயூராவை காதலிக்கிறான், அதனால தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்தா இல்லை, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் முழுக்க முழுக்க இந்த பையன் வந்திருக்கான். ஸோ இந்த உண்மைலாம் நம்ம ஹீரோயினுக்கும் தெரியல, ஹீரோக்கும் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.